முருகர் என் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நெகட்டிவான ஒரு பர்சனாக இருந்தாங்க. எதையுமே நம்ப மாட்டேன். மோஸ்ட்லி நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன். பட் முருகர் என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். ஒரு பாசிட்டிவான பர்சனாக மாறிட்டேன். ஸோ நம்ம பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்ததே முருகர் தான். 6 வருஷம் சஷ்டி விரதம் இருந்து தான் கதிர்க்குட்டி எனக்கு கிடைச்சா. அந்த அளவுக்கு முருகர் வந்து என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் வீட்டு சாமி ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் முருகரோட ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன். ஸோ சின்ன ஷெல்ஃப் தான், அதனால ஸ்மால் சைஸில் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பேன். என்கிட்ட முருகர் சிலை இல்லைங்க. ஸோ வாங்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ஈசனே துணை அப்படின்ற பேஜ்லேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேங்க. ஒரு மனை, அதுக்கப்புறம் பிளேட்டு, க்யூட்டான இந்த மாட விளக்கு, ரொம்ப நாளாகவே நான் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்த ஓம் முருகா விளக்கு, அதுக்கப்புறம் 3.5 இன்ச்சஸில் இருக்கிற முருகர் சிலை. முருகர் சிலை வாங்கணுன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசைங்க. அதே மாதிரி இந்த பாக்கெட் வேல், இது வந்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம், இல்லை பர்ஸில் வச்சுக்கலாம். கந்தசஷ்டி கவசம் படிக்கும்போது கையிலையுமே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட், இது எல்லாமே ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சுங்க. கம்மிங் February 11 பார்த்தீங்கன்னா தைப்பூசம் வருது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக வாங்கியிருந்தேன். ஆனால் என்னால் வந்து பொறுமையாக இருக்க முடியல. இன்றைக்குமே கிருத்திகை தான் இல்லையா? ஸோ இன்றைக்கே வந்து விளக்குக்கெல்லாம் போட்டு வச்சு இன்றைக்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. இவங்களோட பேஜ்லேயுமே வந்து நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டாச்சுங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க.